Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து SQL and MySQL. இந்த ரெண்டு டேட்டாபேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. SQL and MySQL. SQL வந்து டேட்டாபேஸ் கிடையாது. SQL வந்து டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஃபெட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் SQL நம்ம சொல்றோம். MySQLன்றது வந்து இந்த SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபெட்ச் பண்ற மாதிரி கிரியேட் பண்ண ஒரு டேட்டாபேஸோட நேம் தான் MySQL. ஓகே, இது யார் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் MySQL லேப்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஓரியன்டான ஒரு ப்ரோக்ராமிங் தான். இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் பண்ணனாலனா டேட்டாவையும் நம்மளால ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ஃபெட்ச் பண்ண முடியுது. ஓகே, இந்த SQL வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி ஆப்ரேட் பண்றது இல்ல query யூஸ் பண்ணி எப்படி ஃபெட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் SQL. இந்த MySQL வந்து இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக, அதாவது கேரி பண்ணி வச்சிருக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் MySQL டேட்டாபேஸ். ஓகே, அதில் நீங்கள் ஸ்டோர், டெலிட், அப்டேட் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து SQL. ஓகே, SQL லாங்குவேஜ் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது. இது ஒன்ஸ் வந்து கிரியேட் ஆனது அன்பிக்ஸ்டான கமெண்ட்ஸாக தான் இருக்கும். இது அப்டேட் ஆகாது, ஏன்னா இது ப்ரீ டிஃபைன் லாங்குவேஜ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம MySQL டேட்டாபேஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து எந்த அப்டேஷனும் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே அப்டேட் பண்ண போகிறதும் இல்லை, இது ஃபிக்ஸ்டு. பட் MySQL சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனோட லாஸ்ட் வெர்ஷன் வந்து 8th வெர்ஷன் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி SQLன்றது வந்து ஒரு query லாங்குவேஜ், டேட்டாபேஸை மேனேஜ் பண்றதுக்கான லாங்குவேஜ். இது வந்து சாஃப்ட்வேர். ஓகே, நம்மளுக்கு வந்து SQL லாங்குவேஜை நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா MySQLல இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி டேட்டா ஒர்க் பண்றது வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாயிரும். ஓகே, SQL கமாண்ட்ஸ் வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா DMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியும் இருக்கு, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியும் SQL கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SQL கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம MySQL பண்றதுனால ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு இது சப்போர்ட் பண்றதுனால ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். MySQL வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்லயும் நம்ம SQL கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, SQL நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு எந்த கனெக்டர்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை. பட் வந்து MySQL நம்ம ஒர்க் பண்ணணும்னா கனெக்டர், அதாவது தனியா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னா MySQL ஒர்க் பெஞ்சுன்ற ஒரு ரிலவெண்டான டூல் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, SQL கமாண்ட்ஸை நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். பட் MySQLல நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ப்ரொவைட் பண்ணல, ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, SQL லாங்குவேஜ் வந்து எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் ரைஸ் ஆகல. அப்படி ரைஸ் ஆனா அது எங்க query ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் சப்போர்ட்ல தான் நம்ம query ரைஸ் பண்ண முடியும். MySQLல உங்களுக்கு ஏதாச்சும் எரர் அக்கர் ஆனா அதுக்கு ஃப்ரீ சப்போர்ட் எப்பயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க MySQL கார்பரேஷன். இப்போ ஆரக்கிள் சப்போர்ட் பண்ணு, ஸோ நீங்க ஆரக்கிள் கிட்ட சப்போர்ட் கேட்டு கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா SQL அண்ட் MySQL டேட்டாபேஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். தேங்க்யூ.